பாரத்மாலா பரியோஜனா திட்டத்தின் கீழ் சென்னை, பெங்களூர் மற்றும் குமரி, மும்பை சாலைகள் பல மடங்கு மேம்பட உள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிதின் கட்கரி தகவல். கேரளாவில் 8 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நிதின் கட்கரி, புதிய இந்தியாவிற்கான பிரதமரின் தொலைநோக்கு திட்டங்களை நிறைவேற்றும் வகையில் சாலை கட்டமைப்புகள் உலக தரத்திற்கு இணையாக மேம்படுத்தப்படுகின்றன. இதற்காகவே பாரத்மாலா பரியோஜனா திட்டம் உருவாக்கப்பட்டு இருப்பதாகவும் அந்த திட்டப்படி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றார். இந்த திட்டத்தின் கீழ் சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்துகளை நவீனப்படுத்துவதற்கு அறிவியல் பூர்வமாக ஆய்வுகள் செய்யப்பட்டன. அதன்படி நாட்டில் 35,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் மேம்படுத்தப்படுகின்றன எனவும் இவற்றில் 1234 கிலோமீட்டர் தூரம் கேரளாவில் மட்டும் மேம்படுத்தப்படுகின்றன என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார். பாரத்மாலா பரியோஜனா திட்டத்தின் கீழ் சென்னை, பெங்களூர் விரைவு சாலை மேம்படுத்தப்படுவதாகவும் அடுத்து மும்பை, கன்னியாகுமரி இடையே 1760 கிலோமீட்டர் தூரத்திற்கும் பாரத்மாலா பரியோஜனா திட்டத்தின் கீழ் சாலைகள் மேம்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். கேரளாவில் 11,571 கோடி முதலீட்டில் 177 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் அமைக்கும் 7 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டங்களை விரைவில் முடிக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். காசர்கோடு, தலச்சேரி, கண்ணூர், கோழிக்கோடு, எர்ணாகுளம், கொச்சி, ஆலப்புழா, கொல்லம் மற்றும் திருவனந்தபுரம் போன்ற முக்கிய நகரங்களுக்கான இணைப்பை இந்த பாதை மேம்படுத்துகிறது. இந்த பாதைகள் மூலம் தமிழகம் மற்றும் கர்நாடகத்திற்கு கேரளாவுடன் சிறந்த போக்குவரத்து தொடர்புகள் ஏற்பட உள்ளன என்றும் குறிப்பாக தமிழகத்திற்கு பொருளாதார வர்த்தக வாய்ப்புகள் மிகவும் எளிமையாகும் என்றார். மேலும் விபத்துக்களை குறைக்கவும், உயிர்களை காப்பாற்றவும் பாதுகாப்பான சாலைகள் மிகவும் முக்கியம் என்றும் அவர் கூறினார்.